வினோத் சாருக்கும் நண்பன் சேதுக்கும் அப்புறம் இந்த இசைக்கு நாயகனே நம்ம ஐயா தான், அவருக்கும் அப்புறம் இங்கே வந்திருந்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நேரம் இடத்துல சாட்டம் முடிச்சிடலாம். இந்த படம் வந்து சூர்யா நடிக்கிறாரு, நண்பன் சேது, என் நண்பன் புள்ள நடிக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு படத்துலே நான் வந்து இதில் இணைஞ்சிருக்கிறது மாஸ்டர் சாப்பாட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஸோ பிளஸ்டு. மற்றபடி நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருமே என்ன நர்வஸாக இருக்குது, நீங்கள் என்னன்னு தெரியல, ஃபஸ்ட்டில் பேச சொன்னனால ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். சூர்யா, யார் என்ன சொன்னாலும் குதிரைக்கு லாயத்தை கட்டி விட்ட மாதிரி போயிட்டே இரு, நீ பெருசாக வருவ. ஒரு மாமா நான் வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி. இந்த இனிய மாலை பொழுதிலே இங்கே குழுமி இருக்கிற உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பொதுவாக வந்து பாடல் வெளியீட்டு விழா வைப்பாங்க. இந்திய சினிமா வரலாற்றில் முதல் முறையாக பாட்டு மற்றும் ஃபைட்டு வெளியீட்டு விழா இதுதான் நினைக்கிறேன். பார்த்த உடனே மிரண்டு போயிட்டேன். அது வந்து நம்ம திருவிளையாடல் ஆரம்ப படத்தில் ஒரு டைலாக் வரும், பொங்கலுக்கு அடித்தாலே பொங்கல் வந்தாலே வெடி வெடிப்பார், தீபாவளி வந்தால் சும்மா இருப்பாரான்னு. மற்றவங்க படத்துலேயே ஃபைட் சீன் பயங்கரமாக இருக்கும். அப்படிங்கிறப்போ இந்த படத்தில் தெரிக்க விட்டுருக்காரு. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அனலரசு மாஸ்டர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் சாம்சிஎஸ் பற்றி சொல்லணும். ரொம்ப பிரமாதமான இசை. அவரோட நான் தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கிறேன். இந்த பாடல்லையும் ரொம்ப பிரமாதம். லிரிக்ஸ்லாம் வந்து டைரக்டர், தயாரிப்பாளர் எல்லாம் வந்து பக்கத்தில் இருந்து வாங்கியது ரொம்ப அழகான அனுபவம். ரொம்ப சிறந்த பாடல்களாக வந்திருக்கிறது. சாம்சிஎஸ் அவர்கள் நிறைய வேகமாகவும் வெற்றிகரமாகவும் நிறைய பாடல்கள் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து அவரோட காஞ்சனா 4, ரெட்டத்தலை என்று பல பாடங்கள் பண்ணிகிட்ருக்கிறேன். அவருக்கு என்னுடைய நன்றிகள். அதே போல் நம்முடைய மகத்தான நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுடைய மகன், அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக, அவருடைய முதல் படமே இவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு. நிச்சயமாக அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய நடிகராக அவர் தமிழ் திரையுலகில் பிரகாசிப்பார் என்பதற்கு இந்த பிள்ளையார் சுழியே உதாரணமாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அப்புறம் அந்த ஃபீனிக்ஸ் அது ஃபண்டிக் பார்க்குறப்போ ஃபோனிக்ஸ்னு அடிக்கடி படிக்க வேண்டியிருக்கும். அது என்ன, அது ஃபீனிக்ஸ் மால் பேரை வச்சுட்டு விஜயா மாலில் விழா வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. இல்லை, ஃபீனிக்ஸ் என்பது ஒரு புராண பறவை, சாம்பலிலே இருந்து உயிர்த்தெழுகிற ஒரு கற்பனை பறவை என்று. ஃபீனிக்ஸ் என்பது ஒரு நம்பிக்கையின் குறியீடு. மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம், மரம் சாய்ந்து போனால் விறகாகலாம், ஆனால் மனம் சாய்ந்து போனால் என்னாவது என்று ஒரு பாடல் இருக்கும். நம்பிக்கை தான் இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை. அந்த நம்பிக்கையின் குறியீடு தான் அது. அந்த மலையை சென்று படுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் அந்த மலையை நகர்ந்து சென்று கடலிலே விழுந்தால் விழும் என்று பைபிளிலே ஒரு வாசகம் வரும். நம்பிக்கை மிக முக்கியமானது. நம்பிக்கையில்லா மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் எல்லாம் கொலைகாரர்கள், நம்பிக்கையில்லா வீடுகளில் மனைவிகள் எல்லாம் விபச்சாரிகள், நம்பிக்கையில்லா பயணங்களில் எதிர்ப்படுகிறவர்கள் எல்லாம் கொள்ளைக்காரர்கள் என்று ஒரு சொலவடை உண்டு. எனவே நம்பிக்கை தான் நம்மை நகர்த்துகிற ஒரு மிகப்பெரிய பலம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை குறியீடாக வைத்திருக்கிற இந்த ஃபீனிக்ஸ் என்கிற படம் மிகப்பெரிய தமிழ் திரையுலகின் நம்பிக்கையாக வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த ஃபஸ்ட்டு படம் மாஸ்டர் இவ்வளோ பிஸியாக இருக்கிற போகும்போது ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு, அதில் கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னு போகும்போது அது எதுவாக இருந்தாலும் பண்ணிடணுன்ற முடிவில் தான் போய் பண்ணேன். மாஸ்டர் நல்லபடியாக கொடுத்துருக்காரு. நான் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சூர்யா பிரதர் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. நான் கண்ணு முன்னாடி பார்க்க போகும்போது அது மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை ஒரு எனர்ஜி லெவலில் வந்து கொஞ்சம் கூட ட்ராப் ஆகாமல் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நீங்கள் காட்டல, ஸோ ரொம்ப திருப்தியாக இருந்தது. சூர்யா கலக்கிட்டடா நிஜமா. ரொம்ப என்ன சொல்கிறது, 96 நான் பார்க்கும்போது நியத்தியை ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது ஒரு கேரக்டர் பண்ணும்போது. பட் இப்படி ஒரு ஸ்டண்ட் பேஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் இதுக்கு தேவையில்லை மாஸ்டர். ஏன்னா 1.5 years அவன் ட்ரைனிங்கில் இருந்திருக்கான். ஸோ இப்படி பிரம்மாண்டமாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்கும்போது சேது சார் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. ஜெஸ்ஸி எங்கே பேசுமா? ஓகே. ஸோ நிஜமாவே அவங்களுடைய பூரிப்பை என்னால் உணர முடியுது. அண்ட் இது கொஞ்சம் மிகையாக தெரியலாம், ஆனால் நிஜமாக
ஏதோ என் பிள்ளை வந்து இப்போ ஸ்க்ரீனில் வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மாஸ்டர் நான் சாரி, நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் நான் தான் அம்மாவாக பண்ணியிருக்கீங்க சொல்லிடுவேன். ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது. ஸோ நிஜமாக ஏன்னா நிறைய சீன்ஸில் ரொம்ப இமோஷ்னலாக வி ஒர்க் டுகெதர். ஸோ அந்த கனெக்ஷன் ஐ குட் ஃபீல். அண்ட் நிஜமாக என் பையன் வந்து ஸ்க்ரீனில் பெரிய ஹீரோவாக தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுடா. நிஜமாக கங்க்ராச்சுலேஷன்ஸ், உன்னுடைய ஹார்ட் ஒர்க் இதில் நல்லா தெரியுது. நிறைய பசங்க இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, விக்கி, நிறைய பாய்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர், உங்களுடைய களம் இது, சொல்லவே வேண்டாம். அதில் வந்து கலக்கி செம பெண்ட் எடுத்து, ஆனால் அது நல்லா தெரியுது படத்தில், ரொம்ப அற்புதமாக தெரியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் வேல்ராஜ் சரிங்க இன்னைக்கும் ஆப்சென்ட்டா? ரைட், அவர் ரொம்ப பிஸியான ஒரு டிஓபி. பியூட்டிஃபுல்லாக இருக்குது அவருடைய ஒர்க். பட் அது நம்மளோட பகிர்ந்துக்கிறது கூட. அவர் டிஓபியாக போயிருக்காரா இல்லை நடிக்க போயிருக்காரா சார்? நடிக்க போயிருக்காரா? அதான் நான் பார்த்தேன். அந்த போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் அவர் ரெடியாக வீட்டில் வச்சுருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சினிமாட்டோகிராஃபர். அண்ட் மாஸ்டர், பிஸியான மாஸ்டர், ப்ரொடியூசர் மேடம். ஆனால் அவரும் ப்ரொடியூசர் தான். ராஜலட்சுமி மேம்கே தெரியும். நம்ம நிறைய நாள் ஷூட்டிங் வந்து பண்ண முடியாமல் போனதுக்கு காரணம் டைரக்டருடைய டேட் இல்லை, டைரக்டர் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டருடைய டேட் இல்லை, அதுதான். ஸோ அவருடைய பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு மாஸ்டர் ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இந்த திரைப்படம். சாம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் சச் லவ்லி மியூசிக். சூப்பராக இருக்குது, வாங்கிக்கோ அப்படின்னு இருக்கீங்க. ஆடியன்ஸ்க்கு மாஸ்டர் சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ஏய் வாங்கிக்கோ, இந்த என்னுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட், மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ். ஸோ அதை நல்ல திரைக்கு இப்படி பிரம்மாண்டமாக கொண்டு வந்ததுக்கு நன்றி. அண்ட் எல்லோரும் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். அண்ட் ஊடக நண்பர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் என்கரேஜ் திஸ் ஃபில்ம் அண்ட் என்கரேஜ் ஆல் தி ஆர்டிஸ்ட். அதில் தேங்க்யூ ஸோ மச். தமிழ் சினிமா வரலாற்றில் நிச்சயமாக ஒரு மிக முக்கியமான இடத்துக்கான படம் ஃபீனிக்ஸ். மிக நேர்த்தியாக செய்யப்பட்ட தமிழ் சினிமான்னு சொன்னால் அதில் வந்து ஒரு டாப் 10 ஃபிலிம்ஸில் வந்து இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுற ஒரு டேரக்டர், அவர் எவ்வளோ பெரிய மாஸ்டர் பண்ணுற டைரக்ஷன் வேறு. அப்படி ஒரு மாஸ்டர் அவ்வளோ ஒரு 100% நேர்த்தியாக, ஒரு ஃப்ரேம் லேக் இல்லாமல், ஒரு சீன் தப்பாக இல்லாமல், ஒரு லாஜிக் மிஸ் ஆகாமல், மொத்த படமே சீட்டு நுனியில் வந்து பார்க்குற மாதிரி ஒரு படத்தை பண்ணி கொடுத்துருக்கார் இந்த படம். மீடியா நண்பர்களுக்குலாம் இந்த இடத்துல நான் ஒரு சொல்கிறேன், இந்த ஆடியோ ரிலீஸில் வந்து மைக்கு பிடிச்சி பேசுவீங்கன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் படம் பார்த்துட்டு நான் பேசின விஷயங்கள் ஏதாவது நீ அதிகமாக பேசுனேன்னு சொன்னால் எனக்கு ஃபோன் பண்ணி திட்டுங்க. நீங்கள் நான் சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தை ஒரு எழுத்து கூட அதிகமாக இருக்காது, கம்மியாக இருக்காது. அந்த அளவுக்கு இந்த படம் மனதை பெரிய அளவில் பாதித்ததுனால தான் இந்த வார்த்தைகள் நம்ம சொல்கிறோம். இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான சினிமா. ஏன்னா இது போன்ற ஒரு படத்தை பார்க்குறது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். இந்த படத்தினுடைய நேர்த்தி மாஸ்டரும் வேல்ராஜ் சாரும் சாம் சிஎஸும் பிரவீனும் அப்படி கைகோர்த்துட்டு செய்கிற இந்த வேலை இருக்க பாருங்கள். அத்தனை ஒரு ஸ்பீடு, அப்படி ஒரு கட்டிங், அப்படி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக், சாங்ஸ், பர்ஃபார்மன்ஸ். ஒரு சின்ன நடிகர்லேருந்து ஒரு தேவதர்ஷினி அவர்லேருந்து பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து புதுசாக போட்டார். அத்தனை பசங்களையும் பேர் சொல்ல தெரியல. எந்த பையனையும் ஒரு பையனோட இன்னொரு பையனை குறைச்சே மதிப்பிட முடியாது. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். இந்த கருணாவை நடித்த எல்லாருமே இப்படிதான் ஒரு புதுசாக வர்றாங்க, இத்தினூன்று இருக்காங்க, இப்படி பயமுறுத்துறாங்களேன்ற அளவுக்கு இந்த படம் வந்து ஒருத்தரையும் நடிச்சிருந்தாங்க. அதை உருவாக்கின சிப்பி நீங்கன்றதுனால அது அந்த மாறாட்டு உங்களுக்கு. ஆனாலும் கூட இந்த பசங்க எல்லாத்துக்குமே நான் ஒருத்தர் கூட சொல்ல, அவ்வளோ அந்த சின்ன பசங்க அத்தனை பேருக்கு ஒரு பெரிய ஃபீச்சர்ஸ் தமிழ் சினிமாவில் இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். மீதி கேரக்டர்ஸ் நம்முடைய ரெகுலர் ஆர்டிஸ்ட் அத்தனை பேரும் அவ்வளோ அற்புதமாக ஒருத்தர் வேல்ராஜ் சார்ந்து எல்லாருமே அப்படி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து யாரை பாராட்டுறதுன்னே நம்ம வரிசையாக சொல்லவே முடியாத அளவுக்கு வந்து அற்புதமாக இருக்குது. அதனால் வந்து டெஃபினட்டாக வந்து இந்த படத்தின் வந்து இந்த ஆண்டுக்கான மிகச்சிறந்த இயக்குனருக்கான விருதை வந்து அனல் அரசுக்கு நம்ம இங்கேயே அறிவிக்கலான்றது என்னுடைய கருத்து. அற்புதமான விஷயம். ஏன்னா நம்ம சாதாரணமாக அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த படம் பார்த்து ஒரு 2 மாதமாக அதனுடைய தாக்கம் மைண்ட்லேயே இருந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு அனல் அரசு எத்தனை பேர் உருவாக்கி விட்டுருக்காரு அந்த படத்தில் கேட்டிங்கன்னா அத்தனை லிஸ்ட் இருக்குது. இதன் மூலம் எவ்வளோ பேருக்கு லைஃப் கிடைக்குது, எத்தனை பேர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக வர போகிறாங்கன்னே தெரியல. இங்கிருந்து வரும் ஒரு பெரிய பேட்ச். அப்படி ஒரு பேட்சில் வந்து ஒரு அற்புதமாக நீங்கள் கொடுத்துருக்கிற விஷயம் தான் வந்து சூர்யா சேதுபதி. நான் வந்து ஒரு கொஞ்ச நேரம் பார்த்தோன்னே இந்த பையனா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அப்படி ஆரம்பித்த பையன் படம் முடியும் போது நம்ம நெஞ்சுக்குள்ளே வந்து அப்படி உள்ளே போய் ஊந்துட்டான். நான் இத்தனை ஒரு டெடிக்கேஷன், எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கணும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த பையன் வளர்ந்த விதம் என்ன, அவனுக்கு என்ன பின்னணி, அதெல்லாம் இல்லவே இல்லை. அவன் தரையில் கடந்து உருண்டு வாழ்ந்து அந்த கேரக்டராக வாழ்ந்து, அது நீங்கள் எவ்வளோ வேலை வாங்கினாலும் வேலை செய்கிற ஒரு ஆள் வேணும், அது உழைக்கிற ஒரு ஆள் வேணும். நல்ல கல்லாக இருந்தால் தானே செதுக்க முடியும் நீங்கள்.
அப்படி ஒரு அற்புதமான சூர்யாவுக்கு வந்து மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்குது. கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவின் டைகர் ஷெராஃபா நீ தான் வருவ ராஜா. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ், அத்தனை ஒரு வேகம், இன்னும் வளர வளர எங்கேயோ போயிட்டுருக்கும். நீங்கள் அவனை வளர்த்து விடுங்க மாஸ்டர், அவனை இங்கே ஒரு டைகர் ஷெராஃப் ஆக்கி காட்டினது உங்கள் பொறுப்பு. ஏன்னா நமக்கு அப்படி ஒரு ஆள் இல்லை. அதான் சொன்னேன், விஜய் சேதுபதி சார் படங்களில் நான் வந்து மிக மிக ரசித்து பார்த்துட்டு அடிக்கடி பார்த்த படம்னா மகாராஜான்னு சொல்லுவேன். அந்த மாதிரி வந்து தமிழ் சினிமா அதிகமாக இனிமேல் பார்க்க போகிற படம்னு பார்த்தா நான் ஃபீனிக்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு நேர்த்தி, அதை அவ்வளோ எவ்வளோ டெக்னிக்கலாக சொல்லணும்னா தெரியல, இயக்குனர்களாக இருக்கீங்க. அது வந்து மனசை விட்டு ஒரு ஃப்ரேம் கூட அகலலை, எப்போ நினச்சாலும் ஃபுல் படம் மைண்டில் ஓடுற அளவுக்கு ஒரு அற்புதமான படமாக இருக்குது. சாம்சியஸ் அவ்வளோதான், எக்ஸ்ட்ரானரி. இது அது மாஸ்டர் பீஸ் உங்களுக்கு இல்லை கண்டிப்பாக. அந்த மாதிரி ஒரு அருமையான படம். சேது சார் நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு நிறைய பண்ணியிருக்கீங்கன்னா நிறைய, அதாவது இமேஜ் எல்லாம் உடச்சி என்ன ரோல் வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலான்னு வெரைட்டி பர்ஃபார்மன்ஸ், ஒரு நடிகை இத்தனை விதமாக மாற முடியுமா எல்லாம் காமிச்சிட்டிங்க. இதெல்லாம் சார்ந்தெல்லாம் தாண்டி இப்படி ஒரு அற்புதமான பையனை கொடுத்தீங்க பாரு சினிமாவுக்கு. அது அடுத்த சினிமாவுக்கான கான்ட்ரிபியூஷன் டெஃபினட்டாக வந்து உங்களுடைய புகழெல்லாம் தாண்டி அந்த பையனுடைய வயசுக்கும் திறமைக்கும் உழைப்புக்கும் மாபெரும் இடத்தை ரீச் பண்ணுவோம். உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்க்கக்கூடிய பையன் தான் அந்த சூர்யா. அந்த வகையில் நீங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் இந்த இடத்துல. நீங்கள் இந்த சினிமாவுக்கு நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த சினிமா உங்களுக்கு திரும்பி கொடுத்துச்சு சார் உங்களுக்கு. அதுதான் என்னுடைய எண்ணம் இதில். ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து நான் மிகவும் நேசிக்கக்கூடிய நடிகர்னா விஜய் சேதுபதி. காரணம் அவருடைய டெடிக்கேஷன், அவருடைய சர்வீஸ், அவருடைய கோஆப்ரேஷன், அவர் ப்ரொடியூசர்களை ட்ரீட் பண்ணுற விதம், டெக்னீஷியனை ட்ரீட் பண்ணுற விதம், மக்களோட பழகிற விதம், பல்வேறு குணங்களை அவர் பார்க்குறேன். அதையெல்லாம் தாண்டி இந்த பையன் இன்னும் பெருசாக வந்து நிற்பார். நான் பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த படத்துடைய மொத்த டீமுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து இந்த சக்திக்கு அப்பப்போ ஒரு யோகா இருக்கும். டகாலம் ஒரு படத்தை தூக்கிட்டு போய் அடிச்சு தூக்கிட்டு வந்துடுவார். அது எங்கேயோ சுற்றிட்டு வந்து கடைசியில் அவர்கிட்ட வந்து சேர்ந்துச்சு. அந்த மாதிரி வந்து சக்தி மிக திறமையாக வெளியிட்டு இந்த படத்தை வந்து பிரமாதமாக கொண்டு போய் ஸ்க்ரீனில் சேர்த்து கொண்டு வந்து தருவார். இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகள் எல்லாம் நீங்கள் சிறப்பாக செஞ்சு சேது சார் எல்லோரும் சேர்ந்து அந்த படத்தை பண்ணி ஒன்றுமே சொன்னால் ஒரு நாள் முதல் நாள் போதும், 2ஆவது நாள் வந்து மக்கள் எல்லாம் படம் பார்க்குற எல்லாரும் பிராண்ட் அம்பாசிடராக மாறிடுவாங்க அந்த படத்துக்கு. அந்த மாதிரி இருக்கும். அதனால் இவ்வளோ பெரிய வெற்றி, ஒரு மாபெரும் மிகச்சிறப்பான படத்தை தயாரிச்சிருக்கிறதுக்கு மேலே எனக்கு சொல்கிற வார்த்தையிலே படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம நிறைய வெற்றி விழாவை பற்றி நிறையா ஒருத்தராக பேசணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவ்வளோ பெரிய வெற்றிக்கு பின்னாடி, இவ்வளோ பெரிய அனலரசு வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற நான் மகளாக நேசிக்கிற ராஜலட்சுமிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் பின்னாடி எல்லாமே இப்படி ஒரு படத்தை உருவாக்கியே இருக்க முடியாது. அவருக்கு காசு தெரியாது, கணக்கு தெரியாது, எதுவும் தெரியாது, எல்லாம் படித்த புள்ள அது பார்த்துக்கிச்சு எல்லாமே. அதனால் இப்படி ஒரு நிம்மதியான ஒரு படம் எடுக்கிறதுக்கு காரணம் ராஜலட்சுமி. அவங்களுக்கும் மொத்த எல்லா டீமுக்கும், முருகராஜ் அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் இருந்து சிறப்பாக நடத்தி கொடுத்த முருகராஜ் அவர்களுக்கும், பிஆர் ரியாஸுக்கும், அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த ஃபீனிக்ஸ் என்ற மாபெரும் வெற்றி படத்தை திரையரங்களை பார்த்து நம்ம மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சேதுபதி சாரோட படம் பண்ணுறேன், அதுக்காக நான் இங்கே வந்திருக்கீங்க. நல்ல சூர்யா, உனக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். எல்லாருமே நினைப்பாங்க ஓகே சேர்ந்து படம் பண்ணுறாங்க, அதுக்கு அப்பாலாம் எனக்கு சொல்லவே இல்லை, நீ சொன்ன வார்த்தைக்காக தான் வந்திருக்கேன். அனல்ரஸ் மாஸ்டரோட நான் ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு படத்துலேயும் ஒரே ஒரு ஃபைட்டு தான். நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண மாஸ்டரில் ஒரு கிளாரிட்டியான, தெளிவான, என்ன ஷார்ட்டு தேவை அப்படிங்கிறத ஒர்க் பண்ணதில் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு மாஸ்டர். நீங்கள் உண்மையிலே நான் நிறைய பேர்கிட்ட ஃபைட் ஒர்க் பண்ணுறது சொல்லுவேன் எனக்கு. ஏன்னா 5 நிமிஷம் எடுத்துகிட்டு அது 3 நிமிஷம் எனக்கு சொல்லும்போது நான் சொல்லிடுவேன், 3 நிமிஷம் போதும் மாஸ்டர்னு தான் சொல்லுவேன். அது 7 நிமிஷம் ஆகி அப்புறம் 8 நிமிஷம் ஆகி அது 3 நிமிஷம். ஆனால் உங்கள் ஃபைட்டை மட்டும்தான் என்ன நினச்சோமோ அது வந்து அவ்வளோ எடுத்திருந்தான் கதகளி படத்தில். அப்படி ஒரு தெளிவான மாஸ்டர் நீங்கள். அப்போ அந்த படமும் ஒரு தெளிவான இல்லை, பயங்கர கிளாரிட்டியாக இருந்த, நீ பயங்கர தெளிவாக இருந்த. எனக்கு டக்குன்னு உங்கள் அப்பா ஃபஸ்ட்டு என்னை மீட் பண்ணதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஒன்றையும் நான் ஃபஸ்ட்டு நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் பார்த்தேன். அவ்வளோ விவரமான, பல நாட்கள் சினிமாவை பல விதமாக கரைச்சி குடித்த ஒரு மனிதன் எவ்வளோ பேசுவான் மாஸ்டர், அந்த மாதிரி அவ்வளோ தெளிவாக பேசினான். உண்மையிலே உன்னை பார்க்கும்போது இவன் மிஸ் ஆக மாட்டான் அப்படின்னு எனக்கு தோணுது. அது நான் படம் பார்க்கும்போது, இந்த ஷார்ட்ஸு ஃபைட்டு பார்க்கும்போது, சாங் சூப்பராக ஆடிருக்கேன். உங்கள் அப்பாவை விட நீ நல்லா ஆடிருக்கேன் நான் சொல்லுவேன். உங்களை விட நான் சூப்பராக ஆடிருக்கேன் சார். உண்மையாகவே ஃபைட்டும் சூப்பராக பண்ணியிருக்கேன். சீன் பார்க்கல எப்படி நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது. பாட்டும் ஃபைட்டும் சூப்பராக பண்ணியிருக்கேன். நீ உங்கள் அப்பா மாதிரி நடிக்க கற்றுக்கிட்ட அப்படின்னா உன்னை தவிர்க்க முடியாத நீ ஹீரோ தான். உண்மையிலேயே சண்டைக்கூலி படத்தில் விஷால் சாரை பார்க்கும்போது என்ன ஒரு, அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கிடைச்சதோ அந்த நம்பிக்கை அதில் கிடைக்குது. உங்கள் அப்பாக்கிட்ட இருக்கிற அந்த போராட்ட பணத்தை வளர்த்துக்கிட்டு உங்கள் அப்பா நடித்த 10 படத்தை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னாவே உனக்கு நடிப்பு சூப்பராக, அது நல்லா நடிச்சிருப்பேன். நான் பார்க்காதனால சொல்கிறேன். திரும்ப திரும்ப உங்கள் அப்பா படத்தை பார்த்தீங்கன்னாவே நீ சிவா சார் சொல்கிறது மாதிரி, சக்தி ஃபிலிம் பேக்டர் சக்தி சார் சொல்கிறது மாதிரி
நீ தவிர்க்க முடியாத ஹீரோ தான், கண்டிப்பாக வருவேன். நானும் உன்னுடைய ஒரு அண்ணனாக ப்ரே பண்ணிக்கிறேன், நீ பெரிய இடத்துக்கு வரணும். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு நிறைய ஹீரோக்கள் வேணும், ஹீரோக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. கண்டிப்பாக நீ பெரிய லெவலில் வரணும். சக்தி சார் அதான் அவர் சிவா சார் சொல்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டமான ஆள். இந்த படமும் உங்களுக்கு பெரிய படமாக அமையட்டும். தேவதர்ஷினி மேம், முத்துக்குமார் அண்ணா, நான் எல்லாருமே எல்லாருமே பார்த்த ஆட்களையாக பார்க்குறேன், நான் நம்ம ஆட்களையாக பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் உண்மையிலே இந்த பசங்க ஒவ்வொரு முஞ்சியும் பார்க்கும்போது நிறைய ஃபியூச்சர் எல்லாருக்குமே இருக்குன்னு தோணுது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அது மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். இதே இடத்துல சக்ஸஸ் மீட்டு நம்ம எல்லாரும் சந்திப்போம் வாழ்த்து. இயக்குநர்களுக்கும் விஜய் சேதுபதி சார் அவர்களுக்கும் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர் நடிகைகள், ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என் இதயத்தில் குளித்து வந்த அந்த ஈர வணக்கங்கள். அரசு புரசலாக வரல, அடிச்சு பிடிச்சி வந்திருக்காரு இந்த இடத்துக்கு. அந்த பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. சும்மா இல்லை, ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி எல்லாத்தையும் சிந்தி 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 ஃபீனிக்ஸுக்கு வந்திருக்காரு. ஒரு ஸ்டண்ட் இயக்குனர் தானே, அவர் டைரக்ஷன் எப்படி இருக்கும், இப்படி எல்லாருக்கும் இருக்கும். ராமாயணத்தை எழுதியது வால்மீகி, அவர் ஒரு ஹண்டர், ஒரு ஃபைட்டர்லன்னா ராமாயணமே இல்லை. அந்த மாதிரி கதைக்களத்திற்கு எல்லாம் முக்கியமான யாரு அப்படின்னா அது இயக்குனர். அந்த இயக்குனர் பின்னாடியே போய் அந்த கதையை உள்வாங்கி கொஞ்சம் லேசாக வெளியே தெரியணும். முழுசாக தெரிஞ்சால் படம் ஓடாது. அது லேசாக வெளியே தெரிஞ்சு அப்படியே கூடவே போய் அந்த கதைக்களத்தோடு கொண்டு வர்றது. இல்லைன்னா இவ்வளோ சீக்கிரமாக அவர் இந்த புகழ உச்சாணிக்கு வந்திருக்க முடியாது. ஏன்னா அதை நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன். நானும் 17 வயசில் வந்தேன், 22 வயசில் ஸ்டண்ட் இயக்குனரான நானும் 9 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன், 15 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், 540 படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலும் பெருமையாக பார்க்க வேண்டியது எங்கள் சங்கத்துக்கு அரசு ஒரு பரிசு. அதை நான் மறக்க முடியாது. ஏன்னா அவர் செய்திருக்க செய்கைகள் அப்படி. சாதாரணமாக ஒருத்தர் வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். அந்த ஸ்கிரிப்டில் உட்கார்ந்து ஒரு இங்கே அற்புதமான இயக்குனர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ஆக்ஷன் ஸ்கிரிப்டில் அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறது, அடி அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் சண்டை நிற்கும், என்னால் போய்டும் வெளியில் தேட்டர்லேருந்து. அடிக்க சொல்லணும். அந்த அடிக்க சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அது சொல்லாமல் விட்டோம், எமோஷன் கேரி ஆகலைன்னா எந்த ஆக்ஷனும் நிற்காது. அதுக்கு தான் அந்த பேஸ் கதைக்களம் வேணும், அந்த எமோஷன் வேணும்னு சொல்கிறது. அது இருந்தால் தான் அது, அதாவது ஒரு எமோஷனுக்கு ஒரு டெக்னிக்காக முலாம் பூசலாம், ஆனால் டெக்னிக்கலுக்கு கதையை முலாம் பூச முடியாது, நீங்கள் எமோஷனை முலாம் பூச முடியாது. ஸோ பேசிக் அது ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை RRS அப்படின் போது அந்த ரிட்டனில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, பட்டிருக்கணும். நான் இதில் பார்த்ததில் தெரிஞ்சது நிறைய பட்டிருக்காரு, அற்புதமாக பட்டிருக்காரு, எக்கச்சக்கமாக பட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அவர் சூர்யா தம்பி கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு ஹீரோவாக்கி அதை அற்புதமாக வெளியே கொண்டு வர்றது. அந்த பையன்கிட்ட எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பார். அதாவது சிரிச்சுக்கிட்டே கஷ்டப்படுத்துறதுல அரசு மாதிரி வேற ஒரு ஆளுக்கு இது உலகத்திலே கிடையாது. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே கஷ்டப்படுத்த எல்லா ஹீரோ, சல்மான் கான் எத்தனை பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ் த மேன் ஹூ நோஸ் ஹவு டு டேக் த, அப்படியே அதை அந்த ஒரு நல்ல இப்போ ஒரு நல்ல இயக்குனர், நல்ல மியூசிக் டைரக்டர் சாம் கிட்ட இருந்து ஒரு நல்ல மியூசிக் எடுக்கணும். இவர் கேமராமேன் வேல்ராஜ் கிட்ட நல்ல இதை இப்படி எல்லாத்தையும் நானே பண்ணுறேன்னா அது சரிப்பட்டு வராது. அந்த அவங்க எல்லாருக்கிட்ட இருந்து வாங்கிறது தான் வேலை. இதுக்கு 10%, இவருக்கு 20%, இவருக்கு 10%, இவருக்கு அப்படி பிரித்து வேலையை கொடுத்து அதையெல்லாம் கட்டி காத்து அந்த எடிட்டிங்கில் வந்து பிரவீன் உட்காந்து அதை எடிட் பண்ணி அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து செய்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான்.
எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இவரை பற்றி தெரியும், சூர்யாவை பற்றி நான் 2-3 விஷயங்களை பார்த்து வியந்திருக்கேன். ஒரு தடவை அவர் தகப்பனார்கிட்ட கூட பேசியிருக்கேன், அவர் ஃபாதர்கிட்ட கூட பேசியிருக்கேன். என்ன ஒரு தன்னம்பிக்கை சார் அவருக்கு, எக்ஸ்ட்ரானரி தன்னம்பிக்கை. அந்த நம்பிக்கை உள்ளவன் யாரும் தோத்தத சரித்திரமே கிடையவே கிடையாது. நீங்க இந்த படத்துல கை பேசுது, காலு பேசுது, மூஞ்சி பேசுது, எல்லாம் பேசுது, வாய் மட்டும் பேசல. என்னடா இவர் பேசவே இல்லையேன்னு நினைச்சேன். மௌனத்தை மொழிபெயர்க்க தெரிந்தவர்கள் மட்டுமே மக்களின் இதயத்தை திறக்க முடியும். அது உங்ககிட்ட இருக்கு, நிச்சயமா திறப்ப. ஒவ்வொரு இதயத்தையும் திறந்து உள்ள எல்லா ஜனங்களையும் காட்டு நல்ல குத்து, நல்ல ஒரு குத்து போயிடுவே. நீ அந்த ஜனங்க நெஞ்சில உள்ள போய் உட்கார்ந்துருவ. சத்தியம் இது. ஒன்றும் இல்லை, உட்காருங்க தம்பி. வெற்றி ஒண்ணுது, உன் உழைப்பு சும்மா இல்லை. உழைச்சிருக்கு, அதுக்காக நீ தைரியமா சொல்லலாம், நான் உழைச்சேன், இந்த வெற்றி என்னுடையது அப்படின்னு நீ மார்த்தட்டி சொல்லலாம். சூர்யா, இது நான் சொல்லக்கூடிய, எனக்கு எப்பவுமே அப்படிதான், நான் என் பேச்சும் அப்படிதான் இருக்கும், நான் அப்படிதான் இருப்பேன். நான் சொல்ல வேண்டியதை கிளியரா சொல்லிடுவேன். இது இப்போ அப்பா இருக்காரு, அவரு ஒரு இந்த பாட்டிலில் போடுற வாட்டர் மாதிரி இப்படி இந்த ஷேப்பில் போட்டால் இந்த ஷேப் போயிடுவார், நீட்டாக போட்டால் நீட்டாக எப்படி வேணால் போயிடுவார். ஆனால் ஒரு ரியலிஸ்டிக் இப்போ இந்த போஸ்டரை பார்த்தாலே தெரியும், ஒரு ரியலிஸ்டிக் ஆக்ஷன். இதில் ஒரு பர்னிங் தெரியுது. அதாவது ஒரு கிளாஸ் மாசுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கிளாஸ் மாஸ் இப்போ ஒரு அடிச்சா 100 பேர் விழுறதுங்கிறது வேற மாசு. ஆனால் அடிச்சா இடி மாதிரி விழுற மாசு இருக்கு பாருங்க, அதான் கிளாஸ் மாசு. இப்போ இந்த நான் உதாரணம் சொல்ற போக்கிரியெல்லாம் நான் பண்ணியிருப்பேன், அது கிளாஸ் மாசு. சரி, இது அந்த கிளாஸ் மாஸ்க்குள்ள இதை பார்க்குறவங்க அத்தனை பேரும் இது ஒரு ஆக்ஷன் படம் இல்லை, கதை இருக்கு. அவன் ஏதோ அவன் மூஞ்சில சொல்லுறான், இந்த ட்ரெய்லர் பார்க்குறவங்களுக்கு தெரியணும் அவன் ஏதோ சொல்ல வரான். என்ன சொல்ல வரான்? போங்க தேட்டருக்கு போய் பாருங்க, தெரியும் அவன் ஏதோ சொல்ல வரான், என்ன சொல்ல வரான். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அவ்வளவு அழகா அந்த எக்ஸ்பிரஷன்ல சொல்றாரு அவர். ஒவ்வொன்றா சொல்றாரு. தேங்க்யூ பிரவீன் சார் தான் நினைக்கிறேன் எடிட்டரு. அவர் அந்த ட்ரெய்லர் கூட ரொம்ப அற்புதமாக கட் பண்ணியிருக்காரு. அண்ட் நேச்சுரலி மாஸ்டர் ஆஃப் த கேம் மாதிரி மியூசிக் ஆஃப் த கேம் மிஸ்டர் சாம். ஸோ அவர் அதை அற்புதமான மியூசிக்கை கொடுத்து அதில் அந்த அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னா சொல்லவே வேண்டாம். சாம்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான், அதில் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. பாட்டு பிச்சு எடுத்துருக்காரு. இன்னைக்கு யாருக்கு என்ன வேணும் எல்லாம் எடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. வேல்ராஜ் சார் அற்புதமான ஃபோட்டோகிராஃபி இருக்கக்கூடியவங்க. இப்போ இப்போ தேவதர்ஷினி மேம் இருக்காங்க. ஆர்டிஸ்ட் எல்லாமே அற்புதமாக பொறுக்கி செலக்ட் பண்ணி போட்டிருக்காரு அரசு. அதாவது தேடி அதை கொண்டு எப்படியாவது செய்யணும், நம்ம எப்படியாவது வெற்றி பெறணும். வெற்றி உறுதி அரசு, அதில் ஒன்றுமே சந்தேகமே வேண்டாம். வெற்றி நம்மது. வேற என்ன தைரியமாக சொல்லுங்க. நீங்கள் உழைச்சிருக்கீங்க இந்த ஃபீனிக்ஸுக்கு. இந்த ஃபீனிக்ஸ் எழுந்திரிச்சு வந்ததெல்லாம் சொல்லுங்க, நீங்கள் எழுந்திரிச்சாச்சு. சூர்யாவும் நீங்களும் இது ஒரு சுத்துவீங்க பாருங்க, எவ்வளோ பெருசாக வரப்போகுது இந்த படம்ன்றதுல எனக்கு அற்புதமான நம்பிக்கை இருக்கு. இது அதாவது டெய்லி கேலண்டரில் தேதி கிழிக்கிறது இல்லை, கிழிச்ச தேதியில் நாம் என்ன கிழிச்சோம் அப்படிங்கிறத பார்த்து பண்ண மாதிரியே இருக்கு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் இந்த மக்களுக்கு முக்கியமாக சில பேர் இருக்காங்க. உங்கள் ஊடக நண்பர்களே, உங்கள் எல்லாரையும் பணிவான மனதோடு கேட்டுக்கிறேன், அற்புதமாக இந்த ஃபீனிக்ஸ் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது எங்கள் இனத்துலேருந்து ஒருத்தர் டைரக்டராக இருக்கார், அற்புதமான ஒரு நடிகருடைய பையன். அவர் இன்னைக்கு சூர்யா வந்திருக்காரு. ஆனால் அவருக்கு ரெக்கமெண்டேஷன் பிடிக்காது எனக்கு தெரியும். ஸோ he doesn't like recommendation. பட் எதுக்குன்னா அவருக்குடைய தன்னம்பிக்கை. சூரிய உதயத்திற்கு முன் உதிப்பது உத்வேகம். அந்த உத்வேகம் உங்ககிட்ட ஜாஸ்தி இருக்கு சூர்யா. நீங்கள் நிச்சயமாக எங்கேயோ போவீங்க. இந்த 1 ரவுண்டு 1/2 ரவுண்டு 1/4 ரவுண்டுலாம் சுருக்க மாட்டோம் உங்களை. இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நன்றி
இந்த விமர்சகர்கள்லாம் சும்மா அந்த என்ன தான் இலைய நிறைய படையல் போட்டாலும் இலையை தின்னுவிட்டு ருசி இல்லைன்னு சொல்லிட்டு போவீங்கள, அந்த மாதிரி தயவுசெய்து சொல்லாமல் இந்த படத்துக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டிய அத்தனை பேரும் உங்களுக்கு சோன்னு சொல்லிட்டு, விஜய் சார், சேதுபதி சார், ஒன்னே ஒரு வார்த்தை சொல்லணும். சூர்யா பேர் இல்லை சார், பெருமை. சூர்யா ஒரு ஹீரோ வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகிறதுக்கு ஒரு 10 படம் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு அது ஃபஸ்ட்டு படத்துலேயே கிடச்சிருக்கு. ஸோ அதுக்காக நீங்கள் பயங்கர ஹார்ட் ஒர்க்கும் போட்டிருக்கீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். இந்த படம் பெரிய வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். சாம், நம்ம அடுத்த படத்தில் வேலை செய்ய போகிறோம். ஸோ இது விஷுவல்ஸ் பார்த்தேன், செம்மையாக இருக்குது. ஸோ படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்தியாவினுடைய இந்த பெஸ்ட்டு ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்னு இப்போ இருக்கிற மாஸ்டராக இருக்கட்டும், இல்லை பீட்டர் ரெயின் சாராக இருக்கட்டும், இல்லை சில்வா, எல்லாரோடையும் முதல் படம் நான் தான் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா அது எதுக்குன்னு ஒரு தடவை கேட்கும்போது ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் அவர் சொன்னார். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபைட் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரேம் ரேட்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தூக்கும்போது ஒரு ஃப்ரேம் ரேட்டு, அப்படியே கீழே வைக்கும்போது ஒரு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஒரு ஆனால் மியூசிக் எப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு கேட்டால் ஒரே மியூசிக் தட தட தடன்னு போயிட்டே இருந்துச்சுன்னா அவங்க அந்த பண்ண கஷ்டம், அந்த ஷார்ட் மேக்கிங், அதுக்கு ஒரு உழைப்பு இருக்குது. நம்ம பார்த்துட்டு உடனே நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செகண்டுக்கான வலி பின்னால் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மியூசிக் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க, அந்த எதுக்காக அப்படி பண்ணுறாங்கங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மியூசிக் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் என்னை வந்து கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ அந்த வகையில் எனக்கு மாஸ்டர் இந்த படம் வந்து ஈஸியாக வேலை பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக மியூசிக் பண்ணியாச்சு, சாங்காக இருக்கட்டும் இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஆனால் இந்த ப்ராசஸ் தொடங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த படத்தை வந்து ஒரு கம்மட்டி படம் மாதிரியோ இல்லை ஒரு விசாரணை படம் மாதிரியோ இல்லை வந்து ஒரு ரொம்ப ஆர்ட் என்ன சொல்கிறது கண்டெம்பரரியாக ஒரு படமாகவும் இதை ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இது அப்படியும் இதை வந்து ஆடியன்ஸ்க்கு மியூசிக்கால் கொண்டு போக முடியும். இல்லை ஆனால் ஷார்ட் மேக்கிங்கும் இந்த படத்தோடைய புரிதலும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, மாஸ்டருக்கு எனக்கும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருந்துச்சு தொடக்கத்தில். அது என்ன காரணம்னா, நான் இந்த படத்தை ரொம்ப கண்டெம்பரரியாக ஒரு மாதிரி ரொம்ப ஆஃப் பீட்டாக கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன் ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு உண்மை சொல்லணும்னா அது ஒரு செல்ஃபிஷாக வச்சுக்கோங்களேன். எனக்கு கம்மட்டி படம் அந்த படம்லாம் பார்க்கும்போது இல்லை விசாரணை பார்க்கும்போது எனக்கு வந்து நம்ம இப்படி ஒரு படம் பண்ண முடியலையே. ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப ரூட்டடாக ஒரு எமோஷனை சொல்கிறதுக்குல ஒருத்தர் அடிக்கிறானா ஏன் அடிக்கிறான், அது அவன் உள்ள எமோஷன் இருக்குல்ல, அந்த எமோஷனுக்கு வந்து மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஸோ இந்த படம் வந்து அப்படிப்பட்ட படம். ஸோ நம்ம ஏன் இதை வந்து ரொம்ப ரூட்டடாக பண்ணக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் ஒன்று பண்ணுவேன். ஆனால் மாஸ்டரோட ஷார்ட் மேக்கிங்காக இருக்கட்டும் இல்லை எல்லாமே வந்து ஒரு சினிமாத்தனம் இருக்கும், ஒரு பயங்கரமான ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் கொஞ்சம் போக போக தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே இங்கே வந்து நம்ம ஒரு படத்தை வந்து ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இல்லைன்னா ப்ரொஜெக்ட் பண்ணி அதை ஹிட் பண்ணணும் அப்படின்னா வெறும் ஒரு கண்டெம்பரரியாக பயங்கர வந்து ஆர்ட்டாக இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே அதை கிஃப்ட் ராப் பண்ணணும். அது கிஃப்ட் ராப் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஆடியன்ஸ்க்கு போய் சேரும். அதுவும் போக சூர்யா அப்படிங்கிறவர் வந்து ஒரு நார்மல் ஆடியன்ஸோட கண்ணோட்டத்தில் என்ன விஜய் சேதுபதி சாரோட பையனா, இவரும் வந்துட்டாரா, இவரும் நடிக்கிறாரா, இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து அவருக்கு வந்து நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க இது வந்து நான் ஆக்சுவலி விஜய் சேதுபதி அவர்கிட்ட நான் நிறைய தடவை பேசுவேன். நாங்கள் வேறு படம் சம்மந்தமாக அவர்கிட்ட பேசும்போது அவர் இதுவரைக்கும் அவர் என்கிட்ட சொன்னது வந்து நானாக தான் சொல்லுவேனே தவிர அவர் இது வரைக்கும் கேட்டதில்லை, எப்படி பண்ணிகிட்டு இருக்கிறான், எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதில்லை. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, நான் நம்புகிறேன், நான் எந்த ஒரு தலையீடுமே இல்லாமல் அவனாக வரட்டும்னு நான் நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. ஆனால் 2வது படம் பார்த்து முடிக்கும் போது நான் அவர்கிட்ட கால் பண்ணி சொன்னேன், கன்ஃபார்மாக அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது நடித்த மாதிரி இருக்காது. இந்த படத்தில் எல்லாருமே அப்படி தான், எல்லாருமே நடித்த மாதிரியே இருக்காது. அதுக்கு ரீசன் என்னென்னா, சில கதை வந்து அப்படி எடுத்துக்கிறோம். இந்த கதை ஏன் இவ்வளோ இதாக சொல்கிறேன்னா, ஒரு படம் இருக்குது ஆக்சுவலி மலையாளத்தில் தொண்டி முதலும் திரிக்ஷாட்சின்னு ஒரு படம் இருக்குது. அதில் நடித்த போலீஸ்காரங்க எல்லாமே ரியலாகவே போலீஸ்காரங்க, அவங்க யாருமே நடிகர்கள் கிடையாதான். ஸோ ரியல் போலீஸ்காரங்க வந்து நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், எல்லாம் நடித்த மாதிரியே இருக்கும். ஆனால் ஏதோ தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியும், அது தப்புங்கிறது தப்பாக தெரியாது, ரொம்ப யதார்த்தமாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த கதையும் அப்படி தான், இந்த கதை எல்லாரையுமே நடிக்க வச்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற நடிகர்களே தேவையில்லை, எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ இதில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் எல்லாருக்குமே நான் இதில் அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறது தேங்க் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஒன்ஸ் இதை கண்டெம்பரரியாக பண்ணக்கூடாது, அது கூட கொஞ்சம் கிஃப்ட் ராப் பண்ணி இதை வந்து ஒரு கமர்ஷியலாக பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ளே நமக்கு வந்து ஏன்னா என்ன பண்ண போகிறோம்னு யோசிக்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும், பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான். ஸோ இந்த படம் பண்ணி முடிக்கும் போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடச்சிச்சு. இந்த படம் வந்து என்ன சொல்கிறது, சிவா சார் சொன்ன மாதிரி எனக்கு என்னுடைய
கேரியரில் நான் பண்ணிட்டு இருக்கிற படங்களில் இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். பாட்டு அப்புறம் எல்லோரும் வழக்கமாக என்னென்னா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணுறதுனால என்னென்னா சாம்சிஎஸ் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு ஒரு முத்திரை குத்திடுறாங்க. பட்டு எல்லா படத்துலையும் பாட்டு இருக்குது, எல்லா பாட்டும் நல்லா தான் இருக்கும். பட் அதுக்கு பின்னால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரசியல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி அது ஹிட் பண்ண வைக்கணுங்கிறது இருக்குது. நான் வந்து வெறும் பாட்டு மட்டும்தான் பண்ணுறேன். அதை ஹிட் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். வருங்காலங்கள் அதையும் யோசிப்பேன். இந்த படம் பண்ணதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது. என்னென்னா மாஸ்டர் மாதிரி ஒருத்தர், அவர் ஒரு நல்ல கிரியேட்டர். ஆக்சுவலி என்னென்னா இந்த படம் வந்து ஒரு டைரக்டர் வந்து வழக்கமாக கான்ட்ராக்ட் ஒர்க்கோ இல்லை ஒரு படம் பண்ணுறது ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து இன்னொரு படம் பிஸ்னஸாக அப்படியெல்லாம் இல்லாமல் இது வந்து அவருடைய என்ன சொல்கிறது அவருடைய ஒரு லட்சியமாக இது பண்ணுறாரு. இது வந்து வெறும் ஒரு படமாக இல்லது. அது ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா அவங்க மிஸ்ஸஸ் அவங்களே ப்ரொடக்ஷனாக இருக்கிறதுனால ஒரு ஃப்ரீடம் இருந்தது. இந்த படத்தை செதுக்க முடிந்தது. தப்பாக இருக்கிறதுனா கூட கொஞ்ச நாள் டைம் போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணலாங்கிற அந்த ஒரு இது. ஸோ ரெண்டாவது படம் பார்க்கும்போது ரொம்ப திருப்தியாக இருக்குது. நம்ம பண்ணிட்டு இருக்கிற பட வரிசையில் ஃபீனிக்ஸ் வந்து எனக்கும் ஒரு பேர் வாங்கி கொடுக்கும் பெருசாக. எனக்கு மட்டும் இல்லை, சூர்யாவுக்கு, இதில் நடித்த எல்லாருக்குமே, மாஸ்டருக்கு எல்லாருக்குமே பேர் வாங்கி கொடுக்கும். இந்த படம் கிடைச்சது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நான் ஒரு டைமிங்லாம் யோசிப்பேன், நமக்கு வந்து ஒரு என்ன ரூட்டடாக ஒரு நார்த் மெட்ராஸ் சம்மந்தமான ஒரு படம் நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அது சும்மா ஃபைட்டு மட்டும் இல்லை. ஃபைட்டுனா இப்போ ஏதோ ஒன்று அடிக்கிறாங்க அப்படி இல்லை. நீங்கள் இந்த படத்தை இந்த ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா, மேலோட்டமாக இது வந்து ஒரு ஃபைட் படம், ஏன்னா மாஸ்டர் ஃபைட் பண்ணுறதுனால எல்லா படத்துலையும் ஃபைட் வச்சிட்டா, எல்லா சீன்லேயும் வச்சு அப்படி இல்லை. இந்த ஒவ்வொரு ஃபைட்டுக்கு பின்னாலேயும் ஒரு விஷயம் இருக்குது. ஏன் அடிக்கிறாங்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி ஏன் அடிக்கிறாங்கங்கிறது இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த படம் கன்ஃபார்மாக ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் வெற்றி பெற நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். எனக்கு இதில் ஒர்க் பண்ண நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. என்னோட பின்னால் லைவ் பிளேயர், சிங்கர்ஸ், லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னுடைய டீம் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கடவுளுக்கு, ஜீசஸ் கிரைஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நிஜமாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என் படம் நான் கூட எதாவது பேசுவேன். நான் பெற்ற பிள்ளை பற்றி என்ன பேசுன்னு தெரியல. முதல்ல மாஸ்டர், உங்களுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். இது எங்கே ஆரம்பிச்சதே தெரியல. 2019 எனக்கு கதை சொன்னார். அப்போது பண்ணுறா இருந்தது. அப்புறம் அது நடக்காமல் போயிடுச்சு. அப்புறம் ஒரு ஃப்ளைட்டில் மும்பையிலேருந்து வரும்போது 2 பேர் எதாச்சும் சந்தித்து பேச ஆரம்பித்தோம். மறுநாள் சந்திச்சதுனால நான் என் குடும்ப புகைப்படங்கள்லாம் அவருக்கு காமிச்சிட்டு இருந்தேன். அவர் ஃபேமிலி ஃபோட்டோவில் நாங்கள் பார்த்துருந்தோம். அப்புறம் ஜவான் ஷூட்டில் அவனை பார்த்தாப்புல. மகாராஜில் எனக்காக வந்து ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு. எந்த இடத்துல அவனுக்கு பிடிச்சதுன்னு தெரியல. எனக்கு கதை சொல்லும்போது கதை ரொம்ப நல்லா இருந்தது. சரி, என் வீட்லேயும் அந்த வயசில் ஒரு பையன் இருக்கானே, இவர் அது சொல்லவே இல்லையே அப்படின்னு நினச்சேன். சரி, ஓகே அப்படின்னு விட்டு நான் அப்புறம் செட்டில் வச்சு தான் சொன்னார், உங்கள் பையன் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேன்னு. எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது, ஆனால் பயமும் இருந்தது. ஏன்னா அது அவன் எப்படி பண்ண போகிறானோ, இல்லை அப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தான், அப்போ தான் சேர்ந்துருந்தான். பட் எதுவாக இருந்தாலும் எனக்கு என் பையனுடைய முடிவுகளை அவனே எடுக்கணும்னு தான் நான் விரும்பினேன். நான் அது இன்னும் அவருக்கு ஒரு முறை 14 வயசு இருக்கும்போது சின்பாத் படம் அடிக்கும்போது இப்போ ஏர்போர்ட்டில் மற்ற இடங்களில் அவனையே பழக விட்டேன். அவனே வந்து சொன்னான், அப்போ நான் இன்னும் வளரலை, என்னை தனியாக விடாது அப்படின்னு அவனே வந்து என்கிட்ட சொன்னான். இல்லைடா அது பழகிடும்னு நான் நினச்சேன். ஏன்னா எங்கள் அப்பா என்னை அப்படி தான் வளர்த்தாரு. ஸோ அதனால் அது ஹெரிட்டரியாக வர ப்ராப்ளம் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த விஷயத்தை அவனே ஹேண்டில் பண்ண தான் நினச்சேன். ஸோ அவனும் கதை கேட்டான், மாஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சிருக்குனாங்க. இப்படி தான் இது ஆரம்பிச்சது. மற்றபடி அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் எதுவும் படத்தை பற்றி பெருசாக பேசிக்கல. ஏன்னா நிறையா பிறந்தது நிறையா பேசியிருக்கோம், வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கோம், படிப்பை பற்றி பேசியிருக்கோம், நிறையா பேசியிருக்கோம் 2 பேரும். நான், என் பொண்ணு, என் பொண்டாட்டி. சில சமயம் எங்கள் வீட்டில் உட்காந்து பேசுகிறது வந்து 1 மணி நேரம் கான்வர்சேஷனாக ஓடும். நான் நடித்த வேலை பார்த்த அனுபவங்களை உட்காந்து வீட்டில் பேசுவேன். நான் சில சமயம் வந்து சில சீன் பண்ணது, அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு ஐடியா வந்தது நல்லாயிருக்கும். அது நான் என் குழந்தைங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுவேன். ஏன்னா என் தொழில் சினிமா தான், நாங்கள் தான் வேலை பார்க்குறேன். ஸோ அதனால் என் தொழிலோட அனுபவங்களை, எப்படி இந்த மூளை இயங்குச்சு, எப்படி வேலை பார்த்தேன், மற்றவங்க எப்படி வேலை செய்கிறாங்க, இந்த மனித மனமும் இந்த மூளையும் எப்படி சிந்திக்குது அப்படிங்கிறது வந்து நான் என் தொழில் வழி தான் சொல்லிக் கொடுக்க முடியும். மோஸ்ட்லி அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறது இல்லை, அது டிஸ்கஷனாக இருக்கும். சொல்லுவேன் நான், எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது, வேலை இருக்குது, கடன் சுமைகள் இருக்குது, அப்புறம் பாதுகாப்பு சார்ந்து நிறையா சிந்திக்க வேண்டியது இருக்குது. ஆனால் குழந்தைகளாக இருக்க உங்களுக்கு எந்த பாரமும் இல்லை. அதனால் நான் பேசுகிற கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கூட என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க, அது எனக்கும் உதவியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஜனநாயக முறையில் தான் டிஸ்கஷன் இருக்கும் மோஸ்ட்லி.
அது ஒரு வயசுக்கு மேலே அப்படி தான் வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் அவனுடைய விஷயங்களில் வந்து அவன் தான் தேர்ந்தெடுக்கணும், அது அவன் தான் முன்னாடி எடுத்துகிட்டு போகணும். பின்னாடியே வந்து எதையாவது சொல்லிக்கிட்டே இருந்து வளர்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. புள்ள ஒரு ஸ்டேஜ் மேலே அதுவாக வளர்ந்துட்டு போகணுன்னு தான் நினச்சேன். அதனால தான் அவனுடைய பூஜைக்கு வர்றதோ மற்ற எந்த விஷயங்களும் பெருசு தலையிடலை. ஷூட் நடக்கும்போது நான் போல் ஒரே ஒரு முறை தான் போனேன். மாஸ்டர் அப்போது ஒரு விருது வாங்கினார்னு சொன்னாங்களே, ஆஸ்காருக்கு இனியா ஒரு அந்த சமயத்தில் அவருக்கு வாழ்த்தலான்னு போனேன். அப்போ தான் ட்ரெய்லரே பார்த்தேன். மற்றபடி எப்படா போகுதுன்னு கேட்பேன். அப்பா நல்லா போகுதுப்பா அப்படின்னு ஒரு சண்டை காட்சியில் ஏற்பட்ட ஒரு அந்த குரல்லாம் மாறி இருக்கும். பட் அவன் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணான். அவன் நீ என்ஜாய் பண்ணுறியாடான்னு கேட்டேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன், அவ்வளோதான் தேவை வழியே. மற்றபடி எனக்கு அவனுக்கான விஷயங்களை அவனால் தேர்ந்தெடுக்க முடியும். அவன் முன்னாடி பார்த்துப்பான்னு தெரியும். அவன் ஒரு அடாப்டபிள் தான், மாற்றிக்கூடிய ஆள் தான், தன்னுடைய தவறுகளை செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அது அவனுக்கு இருக்கும்போது அவன் பொழைச்சிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருந்தது. அதனால் எனக்கு எந்த கவலையும் பயமும் இருந்ததில்லை. ஸோ அவன் பார்த்துப்பான்னு எனக்கு தெரியும். பட் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மாஸ்டர், ரொம்ப நன்றி. சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட நான் சொல்லியிருப்பேன், ஒருவேளை நான் ஒரு படம் அமைஞ்சாக இருந்தால் கூட அனல் அரசு மாஸ்டர் வச்சு உனக்கு ஃபைட் எடுத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ அவர் மூலமாகவே இந்த வாய்ப்பு உனக்கு அமைஞ்சதுங்கிறது அது பெரிய பாக்கியம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் உங்களுக்கு. மற்றபடி இன்றைக்கி வாழ்த்து பேசுகிறவங்க அத்தனைக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப உளமாற வாழ்த்துனீங்க. அதுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும். அது மாஸ்டர் உங்களுடைய ஸ்பீச் எதிர்பார்க்கல மாஸ்டர். ஒரு பெரிய ஏதோ அரசியல் கட்சி மேடையோட ஸ்பீச் மாதிரி இருந்தது மாஸ்டர், நல்லா இருந்தது. டிடி தேவதர்ஷினி, நான் உங்களுக்கு தெரியும், நான் உங்களோட பெரிய ஃபேன். உங்களுக்கும் சரி, உங்கள் வீட்டுக்காருக்கும் சரி, நீங்கள் 2 பேரும் அற்புதமான ஆக்டர்ஸும் சரி, மனிதர்களும் சரி. அது பெரிய வார்த்தை. நீங்கள் வந்து உங்கள் பிள்ளையாக பார்த்து அதை வாழ்த்து சொன்னது. இந்த படம் பார்த்தபோது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் உங்கள்கிட்ட பேசினேன், நினைக்கிறேன் சேத்தன் சார் கூட பேசினா தெரியல. நீங்கள் ரொம்ப பிரமாதம், எந்த கேரக்டர் எடுத்து பண்ணாலும் சரி அது ரொம்ப பிரமாதம். அம்மா எனக்கு உங்கள் பேர் தெரியாது, ஆனால் அந்த படத்தில் ஒரு சில காட்சிகள்லாம் வந்து உங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நான் மாஸ்டருக்கு நான் சொன்னேன், அது அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்தது. உங்களுடைய படங்களில் நீங்கள் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருந்தது. ப்ளீஸ் உட்காருங்க. அபி உட்கார அபி, அதெல்லாம் உட்கார். நான் அவளை குழந்தையிலேருந்து பார்த்துட்ருக்கேன். தர்மபுரியில் எனக்கு அக்கா பொண்ணாக நடித்தா, இப்போ என் கூட வெப் சீரிஸ் நடிக்கிறா. அவருடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. எனக்கு உங்கள் பேரும் தெரியாதுமா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சக்தி எல்லாரும் ஒருத்தர், விவேகா சார், சிவா சார், உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய மனமார்ந்த நன்றி. வந்த உங்களுக்கும் நன்றி. பாண்டராஜ் சார் உங்களுக்கும் நன்றி சார். வினோத் சார் உங்களுக்கும் நன்றி. எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. படம் நல்லா வந்திருக்கு. என் குழந்தைக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சதுக்கும் முதல்ல அவனை ஸ்கூலில் சேர்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அப்படின்னு இருந்தது. இப்போ அந்த மாதிரி தான் நம்ம குழந்தை வந்து உலகத்தில் ஒரு கால் எடுத்து வைக்கும்போது ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். பக்கத்தில் க்ரீன் பார்க்கில் என்னுடைய முதல் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது. அப்போ ஒரு மாதிரி ரொம்ப படபடன்னு இருந்தேன் நான். இப்போ அதை விட பல மடங்கு படபடன்னு இருக்கேன். பட் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப நன்றி வந்தவங்க அத்தனைக்கும், இந்த நாளுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது என்னோட என் பொண்டாட்டிக்கு இது ரொம்ப பெரிய சந்தோஷம். அதனால் அவளுக்கு பேசுறது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். அதனால் அவளுக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். என் மகளுக்கும் சரி, இவங்க எல்லாரும் சேர்த்து நான் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆர் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப டைம் ஆகிடுச்சு, மன்னிச்சிக்கோங்க. ப்ரெஸ்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. இந்த ஸ்டேஜை நான் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்க மட்டும் சொல்கிறேன். ஏன்னா இந்த 2 years ஆஃப் ப்ராசஸ் எப்படி ஆரம்பிச்சிது, ஒரு கான்ட்ரவர்சிஸ், அதுக்கப்புறம் ஷூட்டிங், அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள், படம் ரிலீஸ் ஆகாமல் ஒரு பெரிய போன கேப்பு, இது எல்லாமே ஒவ்வொன்றுத்துலேயும் ஒன்று கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றுத்தையும் லெசனாக எடுத்துக்கிட்டு அது போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா இந்த ப்ரெஸ்ஸும் என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் இவங்களால தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறேன். அண்ட் ஐ எம் பிட் எமோஷ்னல். இன்னும் 4 நாளில் படம் ரிலீஸ், 8 நாளில் படம் ரிலீஸு. அண்ட் என்னோடய கோ ஆர்டிஸ்ட் தேவதர்ஷினி மேம், சம்பத் சார் அண்ட் ஹரிஷ் உத்மன் சார், முத்துக்குமாரன் அண்ணன், எனக்கு ஒவ்வொரு சீனுமே நான் எங்கேயாவது எப்பயுமே வீக்கராக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அந்த கான்ட்ரவர்சி நடந்ததுக்கப்புறமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இந்த படம் பண்ணுறோமேடா நம்மளால் ஸ்ட்ராங்காக பண்ணிட முடியுமா, என்னடா இது அப்படின்னு ஒன்று இருக்கும். பட் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரி உள்ளே ஃபீல் பண்ணுறப்போ யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா
நம்ம வீக்கராக ஃபீலாக தெரிஞ்சிருமோன்னு ஒரு பயம். ஆனால் அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு என் கூட ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சீன்லேயும் என் கூட பில்லராக இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. முக்கியமாக தேவதர்ஷினி மேம். எனக்கு அவங்க வந்து இந்த படத்தில் மட்டும் அம்மா கிடையாது, எனக்கு நிஜம் லைஃப்லையும் ஒரு அம்மா தான். ஐ எம் வெரி கிஃப்டட் ஃபார் தேட். அண்ட் மை ப்ரொடியூசர் ராஜலக்ஷ்மி மேம், அவங்களும் அவங்க தான் பணம் போடுறாங்க. இந்த கான்ட்ரவர்சி நடந்தப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்திருக்கலாம், ஐயோ என்னடா இவன் இப்படி பேசிட்டான்னு. ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாமல் நான் இருக்கேன் கூட அப்படின்னு ஒன்று சொன்னதில் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி மேம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என் குரு எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது அனலரசு சார் தான். நான் இப்போ ஒவ்வொருத்தையும் என் காஸ்டியூம்லேருந்து நான் நடிக்கிற ஸ்டைல் வரைக்குமே இட்ஸ் ஃப்ரம் ஹிம். அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் யூ சார். மற்றபடி எஸ் ஐம் ஹாப்பி. ஜூலை 4th ஃபீனிக்ஸ் வருது, எல்லோரும் தேட்டரில் போய் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் உங்கள் கருத்துக்களை சீக்கிரம் சொல்லுங்கள், நான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணுறேன். இந்த லேர்னிங்க்கு ரொம்ப நன்றி அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்டேஜ் வந்து இந்த லைஃப்பில் நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா ரொம்ப காரணம். அண்ட் எஸ்பெஷலி எங்கள் அப்பா இஸ் நோ மோர். அவர் மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ணார், கண்டிப்பாக நம்புகிறேன். அதே மாதிரி இந்த ஸ்டேஜை நான் தனியாக ஷேர் பண்ணிக்க விரும்பலை. ஏன்னா இந்த என் ஒய்ஃப் ராஜலக்ஷ்மி அவங்க இல்லைன்னா இந்த ஃபீனிக்ஸ் கிடையாது. ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் ஸ்டேஜ் வித் ஹர். ப்ளீஸ் கம். ஒருத்தர் ப்ரொடியூசர் இவங்களாம் ஏன் ஸ்டேஜுக்கு கூப்பிட்ட ஒரு முக்கியமான காரணம் ரீசன் என்னென்னா, என்ன மாதிரி டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் வந்து முன்னுக்கு வந்திருக்கோம். பட் நாங்கள் இந்த மாதிரி ஒரு கால், ஒரு டஃப்பான கால், லைக் மீன்ஸ் ப்ரொடியூசர் ஆகுதுன்றது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம். எனக்கு டைரக்டர் ஆசை இருக்குது, டைரக்டர் ஆகணுன்ட்டு ஒரு கனவு இருந்துச்சு. என் கனவை மெய்ப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அது கடவுளுக்கு அடுத்து யாருன்னா இவங்க தான். ஏன்னா இவங்க இந்த தைரியம் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி எஸ் வி கேன் டூ இட். ஏன்னா நீங்கள் நிறைய படமும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதே நேரத்தில் டைரக்ட் பண்ண ஆசைப்பட்றீங்க, நார்க்கே வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபினான்ஷியலெல்லாம் ஒரு பிளான் பண்ணி இந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய படமாக இங்கே கொண்டு வந்த ஸ்டேஜில் நிப்பாட்டுறதுக்கு ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு இவங்க மட்டும்தான் காரணம். அதை நான் இங்கே அவங்களுக்கு ரொம்ப நன்றிகள் சொல்லிக்கிறேன். அண்ட் அகெயின் சேது சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இந்த படம் அப்படி தான் அமைஞ்சுது, சார் சொன்னதான் உண்மை. ஏன்னா இது வந்து பிளான்டாக சூர்யா காண்டி அப்படிலாம் இல்லை. கதை எழுதிட்டேன், யார் வச்சு பண்ணலான்னு ஒரு பிளான் போயிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு நான் ஒன் டே ஃபார்ச்சுனேட்லி ஒரு நாள் சாரை மீட் பண்ணி ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜவான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சூர்யா வரப்பில் ஸ்பாட்டுக்கு அப்படி தான் சூர்யாவை பார்த்தேன். ஸோ அங்கே தான் எனக்கு ஸ்பார்க் ஆகி சார்கிட்ட சொன்னேன், சாரும் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் தட் சார். அண்ட் சூர்யா லைக் நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன் மாஸ்டராக, நிறைய பேர் கூட ஃபைட் பண்ணியிருக்கோம், நிறைய கமர்ஷியலாக நிறைய ஃபைட் எடுத்திருக்கோம். பட் இந்த படம் நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஜானரே வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஜானர். நான் எனக்கே வச்சுக்கிட்ட ஒரு சேலஞ்சு தான் அது. அந்த சேலஞ்சை நான் மட்டுமே நிறைவேற்ற முடியாது. சூர்யா மாதிரி ஒரு ஹீரோ வந்து கண்டிப்பாக அதுக்கு தேவை. ஏன்னா படங்கள் ஏன் நடந்துட்டு ஹீரோக்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட பிஸி ஷெடியூலில் நம்ம டேட் வாங்கி பண்ணுறதுன்னு இந்த மாதிரி கதை பண்ணுறது கஷ்டம். அண்ட் இந்த படத்தோட ஏஜ் குரூப் அது ரொம்ப முக்கியம். அதுக்கு எனக்கு சூர்யா மாதிரி ஒரு பையன் தான் கண்டிப்பாக வேணும். அண்ட் ஒரு 1.5 வருஷம் வந்து இந்த படத்துக்கான வருத்திக்கிட்டதை வந்து நான் எவ்ரிடே பார்த்துருக்கேன். அந்த அவனை பார்த்தது வந்து என்ன மாதிரி இருக்க பல ஃபைட்டர்ஸை நான் எங்களோட ஸ்டார்டிங் ஏஜில் பார்த்தேன். ஏன்னா நாங்களோட ப்ராக்டிஸ் அப்படி தான் இருக்கும். 7-8 வருஷம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம், விழுந்து கற்றுக்கிட்டு நாங்கள் ரெடியான அப்புறம் தான் எங்களுக்கு வந்து யூனியனில் கூப்பிட்டு டெஸ்ட்டு வச்சு அவன் வந்து இதுக்கு கேப்பபிளான ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ண அப்புறம் உள்ளே சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவனை ஹீரோவாக உள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த 1.5 வருஷம் நான் ட்ரெயின் பண்ணி தான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இஸ் கேப்பபிள் ஃபார் தட் நவ். இந்த படத்தின் மூலிமா எல்லோரும் கூடி சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. ஆல் தி பெஸ்ட் சூர்யா, ஹேவ் அ வெரி பிரைட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபியூச்சர். அண்ட் அகெயின் நிறைய பேர் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் தேவதர்ஷினி மேம் ஆகட்டும், மேம் தேங்க்யூ ஸோ மச், நான் அவங்க நிறைய பாடுபடுத்தியிருக்கேன். அண்டு லைக் சம்பத் சார் ஆகட்டும், வரலட்சுமி மேம் ஆகட்டும், ஹரிஷ் உத்தமன் அண்ட் மோனா ரமேஷ் சார், முத்துக்குமார் சார், திலீபன் அண்ட் எல்லோரும் வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு புது பையன் படம் மாஸ்டர் ஒரு படம் ஃபஸ்ட்டு பண்ணுறாரு அப்படிலாம் ஒரு ஃபீல் இல்லாமல் இட்ஸ் லைக் இதுவும் ஒரு படம் தான், இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த படமாக பார்க்கும்போது அவங்களோட ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களோட இன்வால்மெண்ட்டை வந்து நாங்கள் அந்த ரொம்ப
ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன், அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணேன். ஃபைட் மாஸ்டர் வந்து டைரக்ட் பண்ணுறது அப்படிலாம் இல்லாமல் அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுச்சோ அதை வந்து ரொம்ப தத்ரூபமாக பண்ணி கொடுத்தாங்க. அண்டு எல்லாருக்கும் என்னோட ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்டு ரொம்ப முக்கியமான மனிதர்கள் வேல்ராஜ் சார். அப்படி ஒரு விஷனரியான ஒரு டிஓபி இல்லைனா இந்த படத்தை நான் இந்த காலத்தில் நான் காமிச்சிருக்க முடியாது. ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு வேல்ராஜ் சார் அண்ட் பிரவீன் கேல் எடிட்டர் ஆகட்டும், அண்ட் மதன் ஆர்ட் டைரக்டர் அண்ட் எல்லாருக்குமே. அண்ட் நான் ரொம்ப முக்கியமான மனுஷன் இன்றைக்கி விழாவின் நாயகன் சாம். தேங்க்யூ ஸோ மச் சாம், நான் உங்களோட பிக் ஃபேன். ஏன்னா உங்களோட விக்ரம் வேதா ஆகட்டும் அண்டு ஒடிகால்டு கைதி ஆகட்டும் நான் ரொம்ப பார்த்து வேந்திருக்கேன். என் கதைக்காலத்துக்கு இப்படி ஒருத்தர் தான் வேணும்னு நான் ரொம்ப கண்டிப்பாக நான் ரொம்ப பிளான் பண்ணது. அண்ட் ப்ரொடியூசரை சொன்ன உடனே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி அமைஞ்சது தான் இந்த ஃபீனிக்ஸ். ஸோ இன்றைக்கி நாங்கள் ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டோம். அண்டு பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் தான், வணக்கங்கள். அண்டு இதை வந்து கரெக்டாக நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஈவன் தோ நான் ஒரு 200 படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து இது ஒரு டெபியூ படம் தான். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் பார்க்கல இத்தனை பசங்க டெபியூ இருக்காங்க, நிறையா ஒரு நியூ லான்ச் இந்த படத்தில். ஸோ எல்லாருக்கும் வந்து உங்களோட ஆதரவுகளை கொடுத்து இந்த படத்தை கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு சேர்ப்பீங்க, சேர்க்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அண்டு வருகை தந்த அனைத்து சீஃப் கெஸ்ட் வினோத் சார், பிரதர் பாண்டியராஜன் சார் அண்ட் சிவா சார் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் சக்தி சார் என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர், அந்த படத்தை நம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். தியேட்டரில்